புதிய தலைமுறையின் விரைவு செய்திகள் இது. தமிழகம், இந்தியா, சர்வதேசம், வணிகம், விளையாட்டு போன்றவற்றில் இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்க்க இருக்கிறோம். முதலில் தமிழகத்தின் முக்கிய செய்திகளை பார்க்கலாம். மாநிலங்களவை தேர்தலில் திமுகவுக்கு காங்கிரஸ் ஆதரவு தெரிவித்துள்ளது. காங்கிரஸ் கமிட்டியின் மாநில தலைவர் ஞானதேசிகன் இன்றிரவு இதனை தெரிவித்தார். சட்டப்பேரவையில் காங்கிரஸ் கட்சிக்கு 5 உறுப்பினர்கள் உள்ளனர். 23 எம்எல்ஏக்களை கொண்ட திமுகவிற்கு ஏற்கனவே மனிதநேய மக்கள் கட்சி மற்றும் புதிய தமிழகம் கட்சிகள் ஆதரவு தெரிவித்துள்ளன. அந்த கட்சிகளுக்கு தலா 2 எம்எல்ஏக்கள் உள்ளனர். காவிரி விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு இன்று மேலும் ஒரு வழக்கு தொடர்ந்துள்ளது. தமிழக அரசு தாக்கல் செய்த மனுவில் 10 TMC தண்ணீரை உடனடியாக திறந்துவிட உத்தரவிட வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளது. மேலும் காவிரி மேலாண்மை குழுவுக்கு போதிய அதிகாரமில்லை என்ற கர்நாடக அரசு மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கையும் தமிழக அரசு தொடர்ந்துள்ளது. கர்நாடக அணைகளிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் தமிழகம் வந்தது. தற்போது வினாடிக்கு 3000 முதல் 3500 கன அடி வரை தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. இதனால் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் படிப்படியாக உயரும். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் கிருஷ்ணராஜசாகர் மற்றும் கபினி அணைகளின் உபரி நீரை கர்நாடகம் திறந்துவிட்டுள்ளது. மேட்டுப்பாளையத்தில் உள்ள பில்லூர் அணை திறக்கப்பட்டதால் பவானி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. 100 அடி கொள்ளளவு கொண்ட அணையின் நீர்மட்டம் தற்போது 98.5 அடிகளாக உள்ளது. இதனையடுத்து பாதுகாப்பு கருதி அணையிலிருந்து 4 மதகுகள் வழியாக தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. இதனால் கரையோர பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் கனமழையால் குற்றாலத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் அருவிகளில் குளிக்க சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் ஓரமாக வழிந்தோடும் நீரில் சுற்றுலா பயணிகள் பாதுகாப்புடன் வரிசையாக குளிக்க அனுமதிக்கப்பட்டுள்ளனர். NLC பங்குகளை தமிழக அரசு நிறுவனங்களுக்கே வழங்க வேண்டும் என முதலமைச்சர் ஜெயலலிதா கேட்டுக் கொண்டுள்ளார். இதுகுறித்து பிரதமர் மன்மோகன் சிங்கிற்கு அவர் இன்று எழுதிய கடிதத்தில் பங்குகளை தனியாருக்கு விற்கக்கூடாது என வலியுறுத்தியுள்ளார். NLC ஊழியர்கள் மற்றும் மக்களை திருப்திப்படுத்தும் வகையிலும் இந்த யோசனையை தெரிவிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். பங்கு விற்பனை முடிவை கண்டித்து வரும் 3ஆம் தேதி முதல் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடப் போவதாக NLC நிர்வாகத்திடம் தொழிற்சங்கங்கள் இன்று நோட்டீஸ் அளித்தன. NLC மனிதவள இயக்குநர் ஆச்சாரியாவை சந்தித்து தொழிற்சங்கத்தினர் இந்த நோட்டீஸை அளித்தனர். ஜூலை 3ஆம் தேதி இரவு முதல் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடப் போவதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உத்தரகண்டில் வெள்ளத்தில் சிக்கி தவித்த மேலும் 52 தமிழர்கள் இன்று சென்னை திரும்பினர். டெல்லியிலிருந்து ரயில் மூலம் வந்த அவர்களை உறவினர்கள் கண்ணீர் மல்க வரவேற்றனர். கும்பகோணம், சீர்காழி பகுதிகளைச் சேர்ந்த அவர்கள் பின்னர் பேருந்துகள் மூலம் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். வேலூரில் 7 ஆண்டுகளாக இருட்டறையில் அடைத்து வைக்கப்பட்ட பெண் இன்று மீட்கப்பட்டார். வேலூர் பழைய மருத்துவமனை தெருவில் உள்ள ஒரு வீட்டிலிருந்து மீட்கப்பட்ட அந்த பெண்ணின் பெயர் கீதா என தெரியவந்துள்ளது. தனியார் பள்ளி ஒன்றில் ஆசிரியையாக பணியாற்றி வந்த அவரை உறவினர் ஒருவர் சொத்துக்கு ஆசைப்பட்டு வீட்டிலேயே சிறை வைத்ததாக முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. சென்னை அடையாறில் பொதுக்கூட்டம் நடத்த அனுமதி கோரிய பாட்டாளி மக்கள் கட்சிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்தது. மாமல்லபுரம் மாநாட்டின் போது நீதிமன்றம் விதித்த கட்டுப்பாடுகளை பாமகவினர் பின்பற்றவில்லை என்பதால் தற்போது அனுமதி அளிக்குமாறு அரசுக்கு உத்தரவிட முடியாது என்று நீதிபதிகள் தெரிவித்தனர். பாமகவை சேர்ந்த வடிவேல் என்பவர் இந்த வழக்கை தொடர்ந்திருந்தார். இதுவரை தமிழகத்தின் இன்றைய நிகழ்வுகளை பார்த்தோம். இனி தேசிய செய்திகளை பார்க்கலாம். உத்தரகாண்டில் மீட்பு பணிகளில் ஈடுபட்டிருந்த ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானதில் 10 பேர் உயிரிழந்தனர். இன்று மாலை இந்த விபத்து நிகழ்ந்தது. இதனிடையே வெள்ளப்பெருக்கில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 822ஆக உயர்ந்தது. மேலும் பத்ரிநாத் உள்ளிட்ட பகுதிகளில் சிக்கியுள்ள மேலும் 8000 பேரை மீட்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. கேரள மாநிலம் மூணாறில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக 2 இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டது. இதில் 2 பெண்கள் உட்பட 3 பேர் உயிரிழந்தனர். மேலும் 2 பேர் காயத்துடன் மீட்கப்பட்டனர். மூணாறு பகுதியில் 10 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு மழை பெய்து வருவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. சத்தீஸ்கரில் கடந்த மாதம் காங்கிரஸ் தலைவர் உட்பட 20க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக 2 மாவோயிஸ்டுகள் கைது செய்யப்பட்டனர். ஒடிஷாவின் மால்காங்கிரி மாவட்டத்தில் காவல்துறையினர் நடத்திய தேடுதல் வேட்டையின் போது அவர்கள் சிக்கினர். கைது செய்யப்பட்ட இருவரும் 5 ஆண்டுகளுக்கு முன் மாவோயிஸ்ட் இயக்கத்தில் இணைந்ததாக தெரிவித்தனர். பிரதமர் மன்மோகன் சிங், ஐக்கிய முற்போக்கு கூட்டணியின் தலைவர் சோனியா காந்தி ஆகியோர் இன்று காஷ்மீர் சென்றனர். ஸ்ரீநகரில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் அவர்கள் கலந்து கொண்டனர். நேற்று நடைபெற்ற தீவிரவாத தாக்குதலில் காயமடைந்து சிகிச்சை பெற்று வரும் ராணுவ வீரர்களையும் அவர்கள் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினர்.
பிரதமர் மன்மோகன் சிங்கின் வருகையை கண்டித்து ஜம்மு காஷ்மீரில் ஹுரியத் மாநாட்டு அமைப்பு சார்பில் இன்று கடையடைப்பு போராட்டம் நடைபெற்றது. ஸ்ரீநகர் பகுதியில் பெரும்பாலான கடைகள், வர்த்தக நிறுவனங்கள், வங்கிகள் மற்றும் கல்வி நிறுவனங்கள் மூடப்பட்டிருந்தன. காஷ்மீரில் அமைதியை நிலைநாட்ட மத்திய அரசு தவறிவிட்டதாக கூறி இந்த போராட்டம் நடைபெற்றது. இந்திய எல்லையில் பாகிஸ்தான் ராணுவம் மீண்டும் அத்துமீறலில் ஈடுபட்டிருக்கிறது. ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் மாவட்ட பகுதியில் மாலை 3:30 மணி அளவில் பாகிஸ்தான் வீரர்கள் துப்பாக்கிச் சூடு நடத்தினர். அதற்கு இந்திய வீரர்களும் பதில் தாக்குதல் நடத்தியுள்ளனர். இந்த துப்பாக்கிச் சூட்டில் எவ்வித உயிரிழப்பும் ஏற்படவில்லை என இந்திய பாதுகாப்பு அமைச்சக செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். இந்திய சீனா எல்லை பிரச்சினை தொடர்பான பேச்சுவார்த்தை வரும் 28ஆம் தேதி தொடங்குகிறது. இந்த பேச்சுவார்த்தை பெய்ஜிங்கில் 2 நாட்கள் நடைபெறும் என சீன வெளியுறவு அமைச்சர் இன்று தெரிவித்தார். இந்த பேச்சுவார்த்தையில் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் சிவ்சங்கர் மேனன் கலந்து கொள்வார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தெலங்கானா மற்றும் விதர்பா பகுதிகளை தனி மாநிலமாக்க வேண்டும் என மக்களவை முன்னாள் சபாநாயகர் பி. ஏ. சங்மா வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்காவை போன்று இந்தியாவிலும் 50 மாநிலங்கள் வரை உருவாக்கப்பட வேண்டும் என்று அவர் யோசனை தெரிவித்தார். மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், ராஜஸ்தான் சட்டப்பேரவைகளுக்கு இந்த ஆண்டு இறுதியில் நடைபெறும் தேர்தல்களில் தமது தேசிய மக்கள் கட்சி போட்டியிடும் என்றும் பி. ஏ. சங்மா கூறினார். கேரள முதலமைச்சர் உம்மன் சாண்டிக்கு எதிரான பாமாயில் இறக்குமதி ஊழல் வழக்கை அந்த மாநில உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. உம்மன் சாண்டிக்கு தொடர்பு இல்லை என ஏற்கனவே திருச்சூர் நீதிமன்றம் தீர்ப்பளித்ததை சுட்டிக்காட்டி இந்த மனு நிராகரிக்கப்பட்டது. 1991 கேரள அரசு மலேசியாவிலிருந்து பாமாயில் இறக்குமதி செய்ததில் 2,32,00,000 ரூபாய் முறைகேடு நடைபெற்றதாக குற்றச்சாட்டு எழுந்தது. பீகாரில் காவல்துறையினர் துப்பாக்கிச் சூட்டில் பொதுமக்கள் 6 பேர் உயிரிழந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்த முதலமைச்சர் நிதிஷ்குமார் உத்தரவிட்டுள்ளார். இந்த சம்பவத்தை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நாளை முழு அடைப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளது. பஹா மாவட்டத்தில் காவலர்களை முற்றுகையிட்ட பொதுமக்கள் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டது.